அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கிஷோர் குமார். ஸோ இன்னைக்கு நம்ம எக்கனாமி அண்ட் என்விரான்மெண்ட் ஆகஸ்ட் செகண்ட் வீக்கோடைய அந்த வீடியோஸ் பார்க்க போகிறோம். ஓகேங்களா, அந்த டாபிக்ஸ் பார்க்க போகிறோம். இந்த பிபிடியோட இல்லை பிடிஎஃப் உடைய இந்த இதுவை நீங்கள் டவுன்லோட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கிஷோர் ஃபார் யூபிஎஸ்சி டெலகிராம் சேனலில் யூ கேன் டவுன்லோட். ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அர்பன் கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ். ஓகே, அண்ட் நேஷனல் கோஆப்ரேட்டிவ் அர்பன் ஃபினான்ஸ் அண்ட் டெவலப்மெண்ட் கார்பரேஷன். யூனியன் ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா இருக்கார்ல, அவர் வந்து அர்பன் கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸை என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நேஷனல் கோஆப்ரேட்டிவ் அர்பன் ஃபினான்ஸ் அண்ட் டெவலப்மெண்ட் கார்பரேஷனுக்குள்ள சேர சொல்லியிருக்காரு. அப்ப இந்த நேஷனல் கோஆப்ரேட்டிவ் அர்பன் ஃபினான்ஸ் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு அம்ப்ரெல்லா பாடி. இது எதுக்காக அப்படின்னா வந்து இட் இஸ் இன்டெண்டட் டு ஸ்ட்ரென்தன் த யூசிபிஸ். ஓகேங்களா, எப்படி அது வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணும் அப்படின்னா இட் வில் கிவ் த ஒரு ஷேர்டு பிளாட்ஃபார்ம் கொடுக்கும். ஓகேங்களா, டிஜிட்டல் பிளாட்ஃபார்மா இருக்கட்டும். ஓகேங்களா, டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ஸ் அண்ட் தென் வித் ரெஸ்பெக்ட் டு ரெகுலேட்டரி கம்ப்ளைன்ஸை என்ஷூர் பண்றது, இந்த மாதிரியான விஷயங்களுக்கு அது வந்து ஹெல்ப் பண்ணும். ஓகேங்களா, இந்த நேஷனல் அர்பன் ஃபினான்ஸ் அண்ட் டெவலப்மெண்ட் கார்பரேஷன். ஓகே, இப்போ நம்ம அர்பன் கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ் பத்தி பார்ப்போம். இது வந்து ஒரு சப்செட் ஆஃப் கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ் விச் இஸ் பிரைமரிலி இந்த அர்பன் அண்ட் செமி அர்பன் ஏரியாஸ்ல இருக்கிறது. இது ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஆக்டா வந்து ரெகக்னைஸ் பண்ணப்பட்டது எப்போ அப்படின்னா கர்சன் காலத்திலேயே வந்து ஆக்டா வந்து ரெகக்னைஸ் பண்ணப்பட்டது. ஃபர்ஸ்ட் அர்பன் கோஆபரேட்டிவ் சொசைட்டி எங்க இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பரோடால இருந்துச்சு. ஓகேங்களா, கரண்ட்லி வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெஜிஸ்டர்டு கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ் வந்து எப்படி ரெஜிஸ்டர் பண்ணப்படுது அப்படின்னா ஸ்டேட் கோஆபரேட்டிவ் சொசைட்டி ஆக்ட்லயும், இல்லைன்னா மல்டிபிள் ஸ்டேட்ல இருந்துச்சுன்னா மல்டி ஸ்டேட் கோஆபரேட்டிவ் ஆக்டின் கீழே வந்து அது ரெஜிஸ்டர் பண்ணப்படுது. ஓகேங்களா, இது வந்து டியூவல் ரெகுலேட்டரிய கொண்டதா இருக்கு. ஓகேங்களா, இது வந்து பிலிம்ஸ்ல கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு ஏரியா இது. பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட் இருக்கு பாத்தீங்களா, அது 1949 பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட்ல 1966 என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த அர்பன் கோஆபரேட்டிவ் பேங்க்ஸை ஆர்பிஐ கீழே வந்து கொண்டு வராங்க. ஓகே, அதுக்கப்புறமா வந்து ஸோ இட் வில் ரெகுலேட் அர்பன் கோஆபரேட்டிவ். யார் ரெகுலேட் பண்றது? ஆர்பிஐ தான் ரெகுலேட் பண்ணுது. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து ரெஜிஸ்டர் ஃபார் கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ் என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஃபங்க்ஷன்ஸை பார்த்துக்குது. இது ரெகுலேட்டரி ஃபங்க்ஷன்ஸை பார்த்துக்குது. ரெஜிஸ்டர் ஃபார் கோஆபரேட்டிவ் சொசைட்டி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஃபங்க்ஷன்ஸை பார்த்துக்குது. இன்னும் ரீசெண்டா சில அப்டேட்ஸ் வந்து பண்ணியிருந்தாங்க. ஓகேங்களா, ஏன்னா வந்து ஐஎஃப்எல்எஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்கேம் ஒன்று நடந்துச்சு மகாராஷ்டிரால அர்பன் கோஆபரேட்டிவ் பேங்க்ல. ஸோ அதுக்கப்புறமா என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பேங்கிங் அந்த கோஆபரேட்டிவ் இது வந்து கொஞ்சம் கட்டமைப்புக்குள்ள கொண்டு வந்தாங்க. வித் ரெஸ்பெக்ட் டு 2020 அமெண்ட்மெண்ட்ல ஆர்பிஐக்கு வந்து ரொம்ப பெரிய பவர்ஸ் கொடுத்தாங்க. என்ன மாதிரியான பவர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆர்பிஐ கேன் சூப்பர்சீட் போர்ட்ஸ் அண்ட் ரீஸ்ட்ரக்சர் த மேனேஜ்மெண்ட்ஸ். ஓகேங்களா, ரெசல்யூஷன் பிளான்ஸ் எல்லாத்தையுமே அதால கொண்டு வர முடியும். நெக்ஸ்ட் இட் ஆல்சோ ரிவைஸ் த ப்ராம்ப்ட் கரெக்டிவ் ஆக்ஷன் ஃப்ரேம்வொர்க். அப்படின்னா என்ன அர்த்தம்னா இட் இஸ் அ மெக்கானிசம் தட் அலவுஸ் ஆர்பிஐ டு இன்டர்வென் ஏர்லி. இப்போ வந்து ஒரு எக்கனாமிக் டிஸ்ட்ரெஸ் இருக்கு இல்ல பினான்சியல் டிஸ்ட்ரெஸ் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பேங்க்ல இருக்குன்னு ஆர்பிஐ வந்து சில பேராமீட்டர்ஸ் மூலமா வந்து கண்டுபிடிப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் பெர்ஃபார்மிங் அசெட்ஸ் வந்து அங்க நிறைய இருக்கும். ஓகேங்களா, இப்போ நான் பெர்ஃபார்மிங் அசெட்ஸ் அப்படின்னா என்னன்னா இப்போ நீங்க லோன் கொடுக்குறீங்க. ஓகே, இந்த லோன் வந்து 90 டேஸ்ல உங்களுக்கு அசலும் வட்டியும் வரல அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அப்படின்னா அது வந்து அந்த அசெட் வந்து நான் பெர்ஃபார்மிங் அசெட்டா மாறிடும். ஏன்னா பேங்கை பொறுத்த வரைக்கும் லோன் தான் அவங்களுடைய அசெட். ஓகேங்களா, லோன்ஸ் தான் அவங்களுடைய அசெட், டெபாசிட் அவங்களோட லயபிலிட்டி. ஓகேங்களா, ஸோ அது நான் பெர்ஃபார்மிங் அசெட். இந்த மாதிரியான சில அடிப்படைகளை வச்சு இந்த பேங்க் வந்து பினான்சியல் டிஸ்ட்ரெஸ்ல இருக்கு, அப்ப அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ராம்ப்டா சில ஆக்ஷன்ஸை வந்து அவங்க எடுக்க வைப்பாங்க. அதாவது இந்த லோன்ஸ் வந்து நீங்க குறைக்கணும், அதுக்கப்புறம் பிரான்ச்சை இன்க்ரீஸ் பண்ணக்கூடாது, சில வேலைகளை பண்ணுவாங்க. அதான் ப்ராம்ப்ட் கரெக்டிவ் ஆக்ஷன்ஸ். அதுக்கப்புறமா வந்து லிக்விடிட்டி சப்போர்ட்டும் பண்றாங்க. அம்ப்ரெல்லா ஆர்கனைசேஷன் லைக் நேஷனல் அர்பன் கோஆபரேட்டிவ் ஃபினான்ஸ் மூலமா லிக்விடிட்டி சப்போர்ட்டும் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறமா வந்து 4 டயர்ஸா பிரிக்கிறாங்க. 4 டயர்ஸா பிரிச்சு என்ன பண்றாங்கன்னா பேஸ்ட் ஆன் த டெபாசிட் சைஸ் அதுக்கான ரெகுலேட்டரி அப்ரோச்சை வந்து எஃபெக்டிவா வந்து கொண்டு வராங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நியூ பிரான்ச்சஸை வந்து
தொடங்குறதுக்கு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை உண்டாக்குறாங்க. என்னன்னா 10% ஆஃப் த எக்ஸிஸ்டிங் நம்பர் ஆஃப் பிரான்ச்சஸ் தான் உங்களால வந்து 10%ஓ இல்லைன்னா மேக்சிமம் ஆஃப் 5 பிரான்ச்சஸோ தான் ஆர்பிஐயோட ப்ரியர் அப்ரூவல் இல்லாம அர்பன் கோஆபரேட்டிவ் பேங்க்ஸால திறக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை இப்ப ரீசெண்டா வந்து அர்பன் கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ்ல ஆர்பிஐ வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் போட்டிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் பிஒய்க்யூல நம்ம என்ன பார்க்க போறோம்னா வித் ரெஸ்பெக்ட் டு அர்பன் கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ் 2021ல கேட்ட பிஒய்க்யூ இங்க பாருங்க. They are supervised and regulated by local boards set up by the state governments னு இருக்கு பாருங்க. This is wrong. ஓகேங்களா? Because it is regulated by RBI. ஓகே, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சப்போர்ட் தான் வந்து யார் கொடுக்கறது அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுவுமே ரெஜிஸ்டர் ஃபார் கோஆபரேட்டிவ் சொசைட்டி. ஓகே, ஸோ திஸ் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங். They can use they can issue equity shares and preference shares, அது கொடுக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. They have been brought under the purview of the Banking Regulation Act of 1949 through the amendment of 1996. இதுவும் கரெக்ட், ஆர்பிஐக்குள்ள கொண்டு வராங்க இதை. ஓகேங்களா? யூசிபிஐ. ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பி இஸ் த ஆன்சர். ஒன்று எலிமினேட் பண்ணிட்டீங்கனாலே ஆன்சர் வந்துடும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூபிஐ சார்ஜஸ் அண்ட் எம்டிஆர். இப்போ நான் போன இதுலயே சொல்லியிருந்தேன், 9 இந்த மான்சூன் செஷன்ல கிட்டத்தட்ட 9 பில்ஸ் வந்து பாஸ் பண்ணாங்க அப்படின்னு. அதுல இதுவும் ஒரு பில்லு, டாக்ஸேஷன் லா அமெண்ட்மெண்ட் பில் அப்படின்னு. என்ன பண்றாங்கன்னா இட் எனேபிள்ஸ் த கவர்மெண்ட் டு பெர்மிட் த மெர்ச்சன்ட் டிஸ்கவுண்ட் ரேட் ஆன் சர்டன் யூபிஐ டிரான்சாக்ஷன். சர்டன் தான், ஓகேங்களா? ஆல் யூபிஐ டிரான்சாக்ஷன் கிடையாது. அதுவும் வந்து உடனே இந்த அமலுக்கு கொண்டு வர போறது கிடையாது. ஓகேங்களா? இட் இஸ் அலோவிங் இல்லைன்னா எனேபிளிங் த கவர்மெண்ட். அந்த பவரை மட்டும் கொடுத்துருக்கு. கவர்மெண்ட் ஃபியூச்சர்ல முடிவு எடுக்கலாம், எடுக்காமையும் போகலாம். ஓகேங்களா? அப்ப நமக்கு எம்டிஆர்னா என்னன்னு தெரியணும். மெர்ச்சன்ட் டிஸ்கவுண்ட் ரேட் அப்படிங்கிறது என்னன்னா மெர்ச்சன்ட்ஸ் வந்து சில பேங்க்ஸுக்கும் அதுக்கப்புறம் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸுக்கும் வந்து காசு கொடுப்பாங்க, ரேட் கொடுப்பாங்க. எதுக்கு அப்படின்னா இந்த டிஜிட்டல் பேமெண்ட் டிரான்சாக்ஷன் இருக்குல்ல, அதை எனேபிள் பண்றதுக்கு ஒரு ப்ராசஸிங் ஃபீ மாதிரி கொடுப்பாங்க. அதுதான் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மெர்ச்சன்ட் டிஸ்கவுண்ட் ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இது 4 விதமா வந்து பிரிக்கலாம். இன்டர்சேஞ்ச் ஃபீ, அதை வந்து இஷ்யூர் பேங்க்கு கொடுப்பாங்க. ப்ராசஸிங் ஃபீ வந்து பேமெண்ட் ப்ராசஸருக்கு கொடுப்பாங்க. நெட்வொர்க் ஃபீ வந்து பேமெண்ட் நெட்வொர்க் கொடுப்பாங்க. அப்புறம் டாக்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து கவர்மெண்ட் கொடுப்பாங்க. இப்ப 2020ல இருந்து என்ன பண்றாங்க அப்படின்னு, பிகாஸ் ஆஃப் கோவிட் அதுக்கப்புறமா வந்து நிறைய விஷயங்கள் வந்தது. ஓகேங்களா? டிமானிட்டைசேஷன் நடந்துச்சு. அப்புறம் கவர்மெண்ட் வந்து டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் வந்து புஷ் பண்ணணும் அப்படின்லாம் நினைச்சாங்க. ஸோ இதுக்காக என்ன பண்றாங்கன்னா தே ஆர் கிவிங் சம் கன்செஷன்ஸ். ஓகேங்களா? யூபிஐ டிரான்சாக்ஷன்ஸுக்கும் அதுக்கப்புறமா வந்து ரூபே கிரெடிட் டெபிட் கார்டு டிரான்சாக்ஷன்ஸுக்கும் தேர் ஒன்ட் பி நோ எம்டிஆர். எம்டிஆர் இல்ல அப்படின்னா என்ன அர்த்தம்னா மெர்ச்சன்ட்ஸ் வந்து இந்த மெர்ச்சன்ட் டிஸ்கவுண்ட் ரேட்டை கொடுக்க தேவையில்லை. ஓகேங்களா? பட் அந்த ஃபீ இருக்கும். அந்த ஃபீயை யார் பேர் பண்றது அப்படின்னா கவர்மெண்ட் through the incentive scheme for the promotion of low level beam UPI transaction அப்படிங்கிற அந்த பேர்ல கவர்மெண்ட் சில இன்சென்டிவ்ஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஓகேங்களா? சோ இப்போ என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா they are again reviving the MDR. ஓகே, ஏன் இதை பண்றாங்க அப்படின்னா கவர்மெண்டோட சைட்ல என்ன சொல்றாங்கன்னா கிட்டத்தட்ட வருஷத்துக்கு 10,000 கோடி நம்மளுக்கு வந்து இந்த ப்ராசஸிங் அந்த கேட்வே வந்து மெயின்டைன் பண்றதுக்கு நமக்கு காசு ஆகுது. ஓகேங்களா? கவர்மெண்டால கொடுக்க முடியறது கிட்டத்தட்ட வந்து 2000ல இருந்து 1500ல இருந்து 2000 crores தான். ஓகே, சோ மிச்சம் இருக்கிறது வந்து நஷ்டத்துல தான் வந்து இந்த யூபிஐ அந்த சிஸ்டம் எக்கோ சிஸ்டம் வந்து இயங்குது. சோ அதை வந்து சஸ்டைனபிளா மாத்துறதுக்காக இந்த விஷயத்த இந்த பவரை வந்து கொடுக்குறாங்க. கவர்மெண்ட் வந்து இந்த டாக்ஸேஷன் அமெண்ட்மெண்ட் பில் மூலமா எடுத்துக்கிறாங்க. ஓகேங்களா? இன்னொரு ஆர்டிக்கல்ல என்ன வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப கேஷோட மதிப்பு இருக்கு பாத்தீங்களா, கையில பப்ளிக் கையில இருக்கக்கூடிய கேஷ், ஓகேங்களா, ஹேண்ட் இன் கேஷ், அது கொஞ்சம் கொஞ்சமா வந்து ஆஃப்டர் கோவிட் மறுபடியும் ஏறிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது வந்து என்சிபிஐ அப்புறம் ஆர்பிஐ வெளியிட்டு இருக்கக்கூடிய டேட்டால இருந்து நமக்கு தெரியுது. என்சிபிஐ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா யூபிஐ டிரான்சாக்ஷனோடைய அந்த வேல்யூ இன் டிரான்சாக்ஷன் இருக்கு பாத்தீங்களா, அந்த growth அது வந்து 2019ல 133% இருந்தது, இப்போ 18.7% மாறி இருக்கு. ஓகேங்களா? அதே சமயத்துல இங்க வாங்க, கேஷுக்கு வாங்க, 2019ல வந்து 14% இருந்த கேஷ் இன் ஹேண்ட் அந்த இது பர்சன்டேஜ் இப்ப கொஞ்சம் டிப் ஆகி மறுபடியும் இப்ப 12.9%க்கு வந்திருக்கு. ஓகேங்களா? இந்த சூழ்நிலையில தான்
இப்ப நம்ம மறுபடியும் என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா யூபிஐக்கு நம்ம எம்டிஆர் ரேட்டை அறிவிக்க போறோம். அப்ப இதனால என்ன ஆகும், இன்னும் வந்து கேஷ் டிரான்சாக்ஷன் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு வந்து எக்ஸ்பர்ட்ஸ் வந்து ஃபீல் பண்றாங்க. இந்த ரெண்டு விஷயமும் இருக்கக்கூடிய அந்த சினாரியோஸ் பேஸ்டு கொஸ்டின்ஸ் தான் நம்மளுக்கு யூபிஎஸ்சில கேட்பாங்க. அப்ப யூபிஐ டிரான்சாக்ஷன் அதிகமாகுது அப்படின்னா என்ன அர்த்தம்? பாசிபிள் இன்டர்பிரிட்டேஷன் தான். ஓகேங்களா? அப்படின்னா என்ன அர்த்தம்னா டிஜிட்டைசேஷன் வந்து கிரேட்டரா அடாப்ட் பண்ணப்பட்டிருக்குன்னு அர்த்தம். பப்ளிக் வந்து கேஷ் வந்து அதிகமா இருக்குங்கிற பட்சத்துல என்ன என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கேஷுக்கான டிமாண்ட் வந்து இன்னும் அதிகமா தான் இருக்கு அப்படிங்கிறது பொருள். ரெண்டுமே அதிகமாகுது அப்படின்னா என்ன அர்த்தம்னா வந்து எக்கனாமிக் ஆக்டிவிட்டி வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. அதனாலதான் வந்து யூபிஐயா இருக்கட்டும் இல்ல கேஷ் டிரான்சாக்ஷனா இருக்கட்டும் ரெண்டுமே அதிகமா இருக்கு அப்படின்னு நம்மளால வந்து ஒரு இன்டர்பிரிட்டேஷனை எடுத்துக்க முடியும். இதே வந்து கேஷ் ஃப்ளோ வந்து ஷார்ப்பா இன்க்ரீஸ் ஆகுது யூபிஐயை தாண்டி அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா இன்ஃபார்மல் ஆக்டிவிட்டி இருக்கு பாத்தீங்களா, அது அதிகமா இன்க்ரீஸ் ஆகுது, இன்ஃபார்மல் செக்டார்ஸ் அதிகமா இன்க்ரீஸ் ஆகுது, எக்கனாமிக் டிஸ்ட்ரெஸ் அதிகமாகுதுன்னு அர்த்தம். ஏன் டிஸ்ட்ரெஸ் அதிகமாகுதுன்றத நம்மளால சொல்ல முடியும்னா மக்களுக்கு என்ன எப்ப எது நடக்கும்னு தெரியல. அப்ப மக்கள் வந்து என்ன நினைப்பாங்க அப்படின்னா வந்து அசட்ஸ் எல்லாம் வித்துட்டு கையில கேஷ் வச்சிருக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களோட பிரதானமான குறிக்கோளா இருக்கும். அதனாலதான் அதிகமான கேஷ் கையில இருக்கும் மக்களோட கையில. ஓகேங்களா? சோ இது ஒரு பெரிய ப்ராப்ளம். யூபிஐ growth வந்து டிக்ரீஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இட் டசன்ட் மீன் யூபிஐ இஸ் டிக்ளைனிங், பட் டிஜிட்டல் பேமெண்ட் எக்கோசிஸ்டம் வந்து மெச்சூர் ஆகுது அப்படின்னு நம்மளால ஒரு பாசிபிளான ஒரு எக்ஸ்பிளனேஷனை பண்ண முடியும். ஓகேங்களா? அப்ப கேஷ் வித் பப்ளிக் அப்படிங்கிறது என்ன அர்த்தம்னா கரன்சி இன் சர்க்குலேஷன் மைனஸ் கேஷ் ஹெல்டு பை த பேங்க்ஸ் அப்படின்றது தான் சொல்றாங்க. 2018ல மர்ச்சன்ட் டிஸ்கவுண்ட் ரேட் பத்தி கேட்டிருந்தாங்க யூபிஐ இது யூபிஎஸ்சில. அப்ப மர்ச்சன்ட் டிஸ்கவுண்ட் ரேட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா சி தாங்க ஆன்சர். என்னது? த சார்ஜ் டு அ மர்ச்சன்ட் பை த பேங்க். பேங்க் வந்து மர்ச்சன்ட்டுக்கு ஒரு சார்ஜ் கொடுக்குது ஃபார் அக்செப்டிங் த பேமெண்ட் ஃப்ரம் இஸ் கஸ்டமர் த்ரூ த பேங்க்ஸ் கிரெடிட் கார்டு. ஓகேங்களா? ஸோ அதுதான் வந்து மர்ச்சன்ட் டிஸ்கவுண்ட் ரேட். இப்போ இதுக்கு வந்து கிரெடிட் கார்டோட சேர்த்து யூபிஐக்கும் வந்து போடலான்னு முடிவு பண்ணியிருக்காங்க. ஓகே, டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு எல்லாம் சேர்த்து. ஓகே, நெக்ஸ்ட் வந்து இப்போ என்விரான்மெண்ட் பார்க்க போறோம். என்விரான்மெண்ட்ல ஏஐ சென்டரிஸ் brings new hope to கேரளாஸ் ஃபைட் அகேன்ஸ்ட் ஹியூமன் வைல்ட் லைஃப் கான்ஃபிளிக்ட். ஃபார்ம் கார்டு அப்படின்னு வந்து ஒரு ஏஐ ட்ரிவன் டிஜிட்டல் சென்ட்ரரி சிஸ்டம் வந்து கேரளா கவர்மெண்ட் வந்து மேன் அனிமல் கான்ஃபிளிக்டை நெகோஷியேட் பண்றதுக்காக வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு பேர் என்னது? ஃபார்ம் கார்டு. இதுதான் பிலிம்ஸ்ல கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லைன்னா நீங்க மெயின்ஸ்ல என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மேன் அனிமல் கான்ஃபிளிக்ட்ல யூ கேன் எக்ஸாம்பிளா வந்து நீங்க இதை யூஸ் பண்ணலாம். யூ கேன் யூஸ் த எக்ஸாம்பிள் ஆஃப் ஃபார்ம் கார்டு. ஓகே, அப்ப இது என்ன பண்ணும்? சர்வேலன்ஸ், கேமரா சர்வேலன்ஸ் பிளஸ் ஏஐ வந்து ஐடென்டிஃபை பண்ணும் அந்த அனிமலை. அப்ப அந்த அனிமலுக்கு ஏத்த மாதிரியான சவுண்டை வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரியல் டைம்ல வந்து அக்வஸ்டிக் டிட்டரன்ஸ் ஆக்டிவேட் பண்ணும். இப்போ வந்து ஒரு பாம் வெடிக்கிற மாதிரியோ இல்ல அந்த அனிமல் என்ன என்ன சவுண்டை பார்த்து பயப்படும் அந்த சவுண்டை வந்து கொடுப்பாங்க. ஓகேங்களா? அது இல்லாம லோ லெவல் இன்ஃப்ராரெட் ஃப்ரீக்வன்சி அதுவுமே வந்து ஹியூமன் காதுகளுக்கு கேட்காது, பட் அனிமல்ஸுக்கு கேட்கும். அந்த ஃப்ரீக்வன்சியை வந்து ட்ரிகர் பண்ணிவிடும். ஸோ இதனால வந்து அந்த அனிமல் வந்து அந்த இடத்துக்குள்ள போகாம மறுபடியும் காட்டுக்கே ஓடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகேங்களா? இதுதான் ஃபார்ம் கார்டு, ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து அகஸ்தியமலை பயோஸ்பியர் ரிசர்வ். இது எதுக்காக நியூஸ்ல இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா சென்ட்ரல் எம்பவர்டு கமிட்டி ரிப்போர்ட். ஓகேங்களா? அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டினுடைய அறிவுறுத்தலின் பேர்ல தான் இந்த சென்ட்ரல் எம்பவர்டு கமிட்டி வந்து போட்டாங்க. அவங்க வந்து இப்ப லேட்டஸ்டா அவங்களோட ரிப்போர்ட்டை கொடுத்திருக்காங்க. வித் ரெஸ்பெக்ட் டு அகஸ்தியமலை பயோஸ்பியர் ரிசர்வ் நிறைய பேர் ஓகேங்களா என்க்ரோச்மெண்ட் பண்ணியிருக்காங்க. சில பேர் வந்து ஃபாரஸ்ட் ட்ரைப்ஸ் இருக்காங்க, இல்லைன்னா வந்து ஃபாரஸ்ட் வெல்லர்ஸ் இருக்காங்க. ஆனா நிறைய பேர் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ஃபாரஸ்டை என்க்ரோச் பண்ணிருக்காங்க. அவங்களை வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து சென்ட்ரல் எம்பவர்டு கமிட்டி ஷுட் டைம் ஃப்ரேமை கொடுத்து அவங்கள வந்து நீங்க வெளியேற்றணும் அப்படின்னு வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து ஆர்டர் போட்டிருக்காங்க. ஓகே, இது வந்து கேஸ் ஸ்டடிக்கு ஒரு நல்ல இம்பார்ட்டன்டான பாயிண்ட்ஸா வந்து இருக்கும். இது வந்து சுப்ரீம் கோர்ட் கொடுத்துக்கக்கூடிய டைரக்ஷன்ஸ். ஓகேங்களா? என்ன பண்ணணும்? எவிக்ஷன் பண்ணணும், என்க்ரோச்சர்ஸை எவிக்ஷன் பண்ணணும். அதுக்கப்புறமா வந்து ரீஹாபிலிட்டேட் பண்ணணும். சில பேர் லீகலா வந்து இருப்பாங்க, வேற லீகலி அப்ளிகபிள், அவங்களையும் வந்து வெளியேற்றி ஆனா வந்து அவங்களுக்கு ரீஹாபிலிட்டேஷன் கொடுக்கணும். அதுக்கப்புறமா வந்து வில்ஃபுல் வயலேட்டர்ஸ் இருக்காங்க சில. ஃபார் எக்ஸாம்பிள் கவர்மெண்ட் சர்வன்ஸே கிட்டத்தட்ட 108 பேர் வந்து அன்லாஃபுல்லா வந்து என்க்ரோச் பண்ணியிருக்காங்களாம் அந்த பயோஸ்பியர் ரிசர்வ். அவங்களெல்லாம் வந்து லீகல் ஆக்ஷன் எடுக்கணும்.
அதுக்கப்புறமா வந்து எக்கலாஜிக்கலி ரீஸ்டோர் பண்ணணும். இப்போ வந்து சில தேவையில்லாத இல்லைன்னா வந்து சில ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து கட்டியிருப்பாங்க. அந்த ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் வந்து ரெக்கவர் பண்ணிட்டு அதை இடிச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து அந்த இடத்துல வந்து மறுபடியும் வந்து பழைய மாதிரி நேட்டிவ் கிராப்ஸ் அந்த மாதிரி எல்லாம் விளைய வைக்கணும். ஓகேங்களா, நேட்டிவ் ட்ரீஸ். அதுக்கப்புறம் டிஸ்மேண்ட்லிங் ஆஃப் த ஸ்ட்ரக்சர்ஸ். அதுக்கப்புறம் நோ டைவர்ஷன் ஆஃப் த ஃபாரஸ்ட் அண்ட் நான் ஃபாரஸ்ட் ஆக்டிவிட்டி. ஃபாரஸ்ட் லேண்டை நான் ஃபாரஸ்ட் ஆக்டிவிட்டிக்காக வந்து அந்த டைவர்ட் பண்ணக்கூடாது. ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து ஸ்டேட் அத்தாரிட்டிஸ் வந்து கம்ப்ளை பண்ணலன்னா பாராமிலிட்டரி ஃபோர்ஸ் டிப்ளாய் பண்றதுக்கும் சிஇசிக்கு அனுமதி கொடுத்திருக்காங்க சுப்ரீம் கோர்ட். இப்போ இதுதான் வந்து பிலிம்ஸுக்கு தேவையான விஷயம். இப்போ அகஸ்திய மலை பயோஸ்பியர் ரிசர்வ்ல தமிழ்நாடும் கேரளாவிலையும் ரெண்டுத்திலயும் சேர்ந்து இருக்கு. அதுல என்னென்ன டைகர் ரிசர்வ் வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ் வருது அப்படிங்கறத இதை பார்த்துவோம். களக்காடு முண்டந்துறை, ஸ்ரீவல்லி ஸ்ரீவல்லிபுத்தூர் மேகமலை டைகர் ரிசர்வ், அப்புறம் நெல்லை வைல்ட் லைஃப் சாங்சுரி, கன்னியாகுமரி வைல்ட் லைஃப் சாங்சுரி, பெரியார் டைகர் ரிசர்வ், செந்தூரி வைல்ட் லைஃப் சாங்சுரி. ஓகேங்களா, இதெல்லாம் அந்த என்க்ரோச்மெண்ட்டுக்கு ஈடா உள்ள வந்திருக்கக்கூடிய அகஸ்திய மலை பயோஸ்பியர் ரிசர்வ்ல இருக்கக்கூடிய சாங்சுரிஸ் அண்ட் டைகர் ரிசர்வ்ஸ். ஓகே, இப்போ இதுலதான் நம்ம இன்னொரு ஒரு இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்ஸ் ஆஃப் ஃபாரஸ்ட் ரைட்ஸ் ரிசர்வ்ஸ் பத்தி, ரைட்ஸ் ஆக்ட பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். பிரிட்டிஷர்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபாரஸ்ட் வெல்லர்ஸ் அண்ட் ட்ரைப்ஸ் வந்து ஃபாரஸ்டுக்குள்ள எந்த ஒரு அந்த அவங்களுடைய பழமையான அந்த விஷயங்களையும் அனுபவிக்க முடியாத மாதிரி சில ஆக்டை வந்து போடுறாங்க. அவங்களால உள்ள போக முடியாது. ட்ரெடிஷ்னலா வந்து கலெக்ட் பண்ணக்கூடிய அவங்க ஃபாரஸ்ட் அந்த பொருட்களை வந்து கலெக்ட் பண்ண முடியாத மாதிரி சில ரைட்ஸை வந்து அந்த ஒரு ஆக்டை போட்டாங்க. அதை வந்து ஹிஸ்டாரிக் அன்ஜஸ்டிஸை முறியடிக்கும் விதமா தான் நம்ம என்ன பண்ணிருக்கோம், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்ன பண்ணாங்க 2006ல அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஃபாரஸ்ட் ரைட்ஸ் ஆக்டை வந்து கொண்டு வந்தாங்க. ஓகேங்களா, விச் இஸ் ஃபாரஸ்ட் வெல்லிங் அண்ட் ஷெட்யூல் ட்ரைப்ஸ் அண்ட் அதர் ஃபாரஸ்ட் ட்ரெடிஷ்னல் ஃபாரஸ்ட் வெல்லர்ஸ் ஆக்ட். ஓகேங்களா, இதுல அவங்களுடைய ரைட்ஸ் இப்போ வந்து அவங்க வந்து ஃபாரஸ்ட் ஷெட்யூல் ட்ரைப்ஸா இல்லைன்னா வந்து அதர் ஃபாரஸ்ட் வெல்லர்ஸா இருக்காங்க. அதர் ஃபாரஸ்ட் வெல்லர்ஸ்னா அவங்க ட்ரைப்ஸ் கிடையாது, ஆனா ஃபாரஸ்ட்லயே 3 தலைமுறையா 3 ஜெனரேஷன்ஸா இருக்கிறவங்க. ஓகேங்களா, அப்ப அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா இண்டிவிஜுவலா அவங்களுக்கு சில ரைட்ஸை கொடுப்பாங்க, கம்யூனிட்டியாவும் சில ரைட்ஸை கொடுக்குறாங்க. இந்த அந்த ரைட்ஸை வந்து ரெகக்னைஸ் பண்றது இல்லைன்னா வந்து அந்த ப்ராசஸிங்கை ஸ்டார்ட் பண்றது எங்க அப்படின்னா கிராம சபால. ஓகேங்களா, அந்த ரைட்ஸை யாருக்கு வந்து ஃபைனல் அப்ரூவல் பண்றது அப்படின்னா டிஸ்ட்ரிக்ட் லெவல் கமிட்டியில ஃபைனல் அப்ரூவல் பண்றாங்க. ஓகேங்களா, இன்னொரு ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம் என்னன்னா அந்த ரைட்ஸ் அந்த வெரிஃபிகேஷன்ல இருக்கும் பொழுது அந்த கம்யூனிட்டியை வந்து நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா எவிக்ட் பண்ணக்கூடாது. ஓகேங்களா, ஆனா சிம்பிளா வந்து அவங்கள என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா என்க்ரோச்சர்ஸ் அப்படிங்கிற பேர்ல அவங்கள வெளியேற்ற முடியும். இப்ப இன்னமும் அந்த இன்ஜஸ்டிஸ் தொடர்ந்துகிட்டு தான் இருக்கு அப்படின்னு வந்து இந்த ஆர்டிக்கல்ல வந்து சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா, பட் அது அந்த அளவுக்கு நம்ம டீப்பா உள்ள போக தேவையில்ல. பட் வாட் இஸ் வாட்ங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. அப்ப இண்டிவிஜுவல் ஃபாரஸ்ட் ரைட்ஸ் என்னென்ன இருக்கு அப்படின்னா மேக்சிமம் 4 ஹெக்டேர்ஸ் அவங்களுக்கு ஃபாரஸ்ட்ல கொடுக்கப்படும். ஓகேங்களா, அவங்க அதுல விவசாயம் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அதை வந்து இன்ஹெரிட் பண்ணிக்கலாம். ஒருத்தருக்கு இருந்து இன்னொருத்தவங்களுக்கு அதை கொடுத்துக்கலாம். பட் இட் இஸ் நாட் சேலபிள் ஆர் நான் டிரான்ஸ்பரபிள். ஓகேங்களா, அதை வந்து விற்க முடியாது. அவங்களுடைய சந்ததியினருக்கு அவங்க கொடுத்துக்கலாமே தவிர அதை விற்க முடியாது. ஓகே, அதே மாதிரி மேக்சிமமாவே வந்து ஒரு இண்டிவிஜுவலுக்கு 4 ஹெக்டேர் தான், அதுக்கு மேலேயும் கிடையாது. ஓகேங்களா, அதே மாதிரி கம்யூனிட்டி ஃபாரஸ்ட் ரைட்ஸ்ல வந்து மைனர் ஃபாரஸ்ட் ப்ரொடியூஸ், கிரேசிங் இதுக்கெல்லாம் வந்து அலௌடு இருக்கு. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து அந்த ப்ராசஸிங் பாத்தீங்க அப்படின்னா ஃபாரஸ்ட் வெல்லிங் இண்டிவிஜுவல் ஆர் கம்யூனிட்டி ரைட்ஸை அந்த லோக்கல்ல இருக்கக்கூடிய கிராம் சபால இருந்து இனிஷியேட் பண்றாங்க. அதுக்கப்புறம் ஃபைனல் அப்ரூவல் வந்து டைட்டில் இஷ்யூ யார் பண்றது, டிஸ்ட்ரிக்ட் லெவல் கமிட்டி. இந்த 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 டாபிக்ல மட்டும் எவ்வளவு யூபிஎஸ்சி கொஸ்டின்ஸ் வந்திருக்குங்கிறத பாருங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் த அகஸ்திய மலை பயோஸ்பியர் ரிசர்வ்னு கேக்குறாங்க பாருங்க. இங்க நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் செத்னூரி, அதுக்கப்புறமா வந்து களக்காடு முண்டந்துறை, ஓகேங்களா, நெய்யாறு, பெப்ரா, இதெல்லாமே வந்து ஆன்சர் தான், ஏதான் ஆன்சர். பட் இதை பத்தி தெரியல, அகஸ்திய மலை எங்க இருக்குன்னு தெரியல அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு ஒரு ஐடியா இருக்கும். என்ன பயோஸ்பியர் ரிசர்வ் நம்மளதுல என்னென்ன இருக்கு, நீலகிரி பயோஸ்பியர் ரிசர்வ் இருக்கு, அகஸ்திய மலை பயோஸ்பியர் இருக்குன்னு அட்லீஸ்ட் நமக்கு ஒரு ஐடியா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நீலகிரி மேல இருக்கு. அதே மாதிரி நீலகிரி என்னென்ன வரும், தமிழ்நாடு வரும், கேரளா வரும், அப்புறம் வந்து கர்நாடகா வரும். இதுல ஆந்திரா வரவே வராது. ஓகேங்களா, அப்போ இந்த இடத்துல இப்போ ஒரு விஷயம் இருக்கு பாருங்க, இந்த கொண்டா அப்படின்னு முடியுதா, பாப்பி கொண்டா அப்படின்னு இருக்கு. கொண்டா அப்படின்ற முடிகிற விஷயம் வந்து மேக்சிமம் வந்து இந்த ஆந்திர பிரதேஷ் ஏரியாஸ்ல தான் வரும். நாகார்ஜுன கொண்டா, பாப்பி கொண்டா, ஓகேங்களா, இந்த மாதிரி வந்து கொண்டான்னு முடிகிற அந்த விஷயங்கள்.
அப்ப இது வந்து ஆந்திர பிரதேஷ்ல இருக்கு அப்படிங்கிற போது அகஸ்திய மலைக்கும் ஆந்திர பிரதேசுக்கும் சம்பந்தம் இல்லை, நீங்க இதை எலிமினேட் பண்ணிடலாம் சிஏ. நெக்ஸ்ட் இங்க வாங்க, சத்தியமங்கலம், முதுமலை, சைலண்ட் வேலி, இதெல்லாம் நம்ம வந்து நீலகிரி பயோஸ்பியர் ரிசர்வ்ல நம்ம வந்து படிச்சிருப்போம். அப்ப பிஐயும் எலிமினேட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இங்க பாருங்க, ஸ்ரீசைலம், நாகார்ஜுன சாகர், ஸ்ரீசைலம், ஸ்ரீ வெங்கடேஸ்வரா, இதுவுமே வந்து ஆந்திர பிரதேஷ்ல இருக்கக்கூடிய அந்த வைல்ட் லைஃப் சான்ச்சுரிஸ் தான். அதனால இதையும் எலிமினேட் பண்ணிடலாம். ஸோ ஆன்சர் எப்படியா இருந்தாலும் ஏ வருவதுக்கான, அதை வந்து நீங்க தெரியாமையும் இந்த மாதிரி வந்து நீங்க இந்த பிவைக்யூஸை அட்டன் பண்ண முடியும் இப்படி. ஓகே, 2019ல இன்னொரு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. ஆஸ் பர் த ரீசன்ட் அமெண்ட்மெண்ட் டு த இந்தியன் ஃபாரஸ்ட் ஆக்ட் 1927, ஃபாரஸ்ட் dwellers have the right to fell bamboos grown on forest areas கிடையாது, நான் ஃபாரஸ்ட் ஏரியாஸ். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங். அப்போ எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கணும், எப்படி படிக்கணுங்கிறத பாருங்க. அமெண்ட்மெண்ட் போட்டாலும் அது வந்து ஃபாரஸ்ட் ஏரியாவுக்குள்ள அதை வந்து பண்றாங்களா இல்ல நான் ஃபாரஸ்ட் ஏரியால பண்றாங்களா அப்படிங்கிறது தான் இந்த இந்த சென்டென்ஸ்ல இருக்கக்கூடிய கீ. இப்படிதான் நம்ம பிஒய்கியூவை பார்க்கணும். ஓகேங்களா? வெறும்னா வந்து இதுக்கு ஆன்சர் ஏ, இதுக்கு ஆன்சர் பி அப்படின்னு மட்டும் பாக்குறது பிஒய்கியூ அனாலிசிஸ் கிடையாது. அப்போ அவங்க எப்படி ஒரு சென்டென்ஸை தப்பு வைக்கிறாங்க, ஃபாரஸ்ட்டுக்கு பதில் நான் ஃபாரஸ்ட்டுக்கு பதில் ஃபாரஸ்ட் ஏரியான்னு மாத்தி வச்சிருக்காங்க. அப்போ நீங்க படிக்கும் போதும் சரி, அதுக்கப்புறம் ஃபியூச்சர்ல நீங்க அட்டன் பண்ணும் போதும் சரி, இந்த மாதிரி ஃபாரஸ்ட் ஏரியான்னு வரும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். ஓகே. ஆஸ் பர் த ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ் அண்ட் அதர் ஃபாரஸ்ட் ட்ரெடிஷனல் ஃபாரஸ்ட் dwellers ஆக்ட் ஆஃப் 2006, பேம்பு இஸ் அ மைனர் ஃபாரஸ்ட் ப்ரொடியூஸ். ஓகேங்களா? இது கரெக்ட். ஓகே. scheduled tribes and other forest dwellers act allows the ownership of the minor forest produce to the forest dwellers. இதுவும் கரெக்ட். ஸோ ஆன்சர் இஸ் பி. பி தான் ஆன்சர். நெக்ஸ்ட் வாங்க, 2021ல கேட்ட கேள்வி. அட் த நேஷனல் லெவல் which ministry is a nodal agency to ensure the effective implementation of the scheduled tribes and other traditional forest dwellers act? இது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, எப்பயுமே இந்த ட்ரைப்ஸ்ன்னு வந்தாலே ட்ரைபல் அஃபேர்ஸ் தான். ஓகேங்களா? மினிஸ்ட்ரி ஆஃப் ட்ரைபல் அஃபேர்ஸ் அண்டர் த ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ் அண்ட் அதர் ஃபாரஸ்ட். இது அடுத்த கேள்வி, 2013ல கேட்டது. Who shall be the authority to initiate the process for determining the nature and extent of the individuals or community forest rights or both? இது வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, யார் வந்து இனிஷியேட்டுங்கிற இந்த வார்த்தை தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான. இனிஷியேட் த ப்ராசஸ், அது கிராம சபை. ஓகேங்களா? ஃபைனல் அப்ரூவல் யார் கொடுக்கறது? டிஸ்ட்ரிக்ட் லெவல் கமிட்டி. ஓகேங்களா? நெக்ஸ்ட், ஜாஸ்கர் கிளேசியர் இருக்குல்ல, அது வந்து இப்போ வந்து கிளைமேட் சேஞ்ச்னால ஸ்லோ டவுன் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கறது வந்து ஒரு ஸ்டடியில வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகேங்களா? இது மேல இருக்கு பாத்தீங்களா, இது வந்து கரோக்கரம். ஓகேங்களா? அதுக்கப்புறமா வந்து K2 இந்தியாவிலே இருக்கக்கூடிய மிகப்பெரிய பீக்ல ஒண்ணு. ஓகேங்களா? அதுக்கப்புறமா வந்து ஜாஸ்கர், இதுதான் வந்து ஜாஸ்கர் ரேஞ்ச். ஓகேங்களா? இது நெக்ஸ்ட் வந்து கரோக்கரம், அப்புறமா வந்து லடாக் ரேஞ்சு, அதுக்கப்புறம் ஜாஸ்கர் ரேஞ்சு, அதுக்கப்புறம் வந்து பிர்பான்சல் ரேஞ்ச். ஓகே. ஸோ இதுல தான் இந்த ஜாஸ்கர் லேக்கும் இருக்கும். ஓகே. இந்த ஜாஸ்கர் லேக் கிளேசியர் வந்து லடாக்ல இருக்கு. ஓகேங்களா? இது மேக்சிமம் வந்து இதோட ஸ்னோஃபால் எங்க இருந்து வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்சஸ் மூலமா தான் வருது. டியூரிங் வின்டர் வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்சஸ் மூலமா நமக்கு அந்த ஸ்னோஃபால் அவங்களுக்கு கிடைக்குது. ஓகேங்களா? இப்ப ரீசெண்டா என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு, 12 கிளேசியர்ஸ் கிட்டத்தட்ட வந்து ஒரு 20 வருஷமா வந்து பார்த்ததுல அவங்க என்ன கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த கிளேசியர்ஸோடைய வெலாசிட்டி கீழே போகுது பாத்தீங்களா, அந்த வெலாசிட்டி வந்து கம்மியா இருக்கிறத அவங்களுக்கு வந்து பாக்குறாங்க. ஓகே. இது எப்படி அவங்களால பார்க்க முடியுது, எப்படி அவங்களுக்கு தெரியுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கிளேசியர்ஸ் இருக்கு. கிளேசியர்ஸ் வந்து ஒரு ஹெவியான ஒரு 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 ஆப்ஜெக்ட்ஸ். ஓகேங்களா? அதுக்கு ரொம்ப பெரிய அமௌண்ட் தேவை, வெயிட் தேவை. ஓகே. இப்போ கீழே வந்து இந்த கிளேசியர்ஸ் வந்து போகணும், மூவ் பண்ணணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். மேல இருக்கக்கூடிய கிளேசியர்ஸோடைய வெயிட் மூலமா தான் அதால வந்து கீழே மூவ் பண்ண முடியும். இப்ப இருக்க வெயிட் வந்து ரொம்ப இப்ப வந்து கம்மியாகுதுன்னு வச்சுக்கோங்க. வெயிட் ரொம்ப கம்மியா இருக்குன்னா, அந்த மூவ் பண்றதோடைய அந்த இது வந்து வெலாசிட்டி வந்து டிக்ரீஸ் ஆகும். இப்போ வெயிட் அதிகமா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், சீக்கிரமா மூவ் ஆகும். அந்த வெயிட் வந்து மேல இருக்கிற வெயிட் வந்து கீழே இருக்கக்கூடிய கிளேசியர்ஸை வந்து புஷ் பண்ணுது. ஓகேங்களா? அப்போ இதை வச்சு என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மேல இருக்கக்கூடிய வெயிட் கம்மியாகுதுன்னா என்ன அர்த்தம்? இது வந்து ஸ்னோ வந்து கிளேசியர்ஸ் வந்து தின்னிங் ஆகுது அப்படிங்கறத அவங்க வந்து கண்டுபிடிக்கிறாங்க. அதாவது உருவாகக்கூடிய கிளேசியர்ஸை விட உருகக்கூடிய கிளேசியர்ஸ் வந்து அதிகமா இருக்கு. ஸோ அதனால வந்து கிளேசியர் தின்னிங்ஸ் இருக்கு அப்படிங்கிறத நம்ம இதுல இருந்து கண்டுபிடிக்கிறோம். ஓகேங்களா?
அப்ப இதனால இந்த டிரைவிங் ஃபோர்ஸ் இது விஷயங்களால என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா there is a implications on the இண்டஸ் பேசின். ஏன்னா இதை நம்பிதான் வந்து இண்டஸ் பேசின் இருக்கு. ஓகேங்களா, நம்மளுடைய அன்றாடமான லாங் டேர்ம் இம்ப்ளிகேஷன்ஸ் என்ன இருக்கும், வாட்டர் செக்யூரிட்டி பாதிக்கும், அக்ரிகல்ச்சர், ஹைட்ரோ பவர், டவுன் ஸ்ட்ரீம் எக்கோசிஸ்டம் எல்லாமே பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இதனால இருக்கு இன் ஃபியூச்சர். ஓகேங்களா, டக்குன்னு உடனே ஷார்ட் டேர்ம்ல என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வாட்டரோட ஃப்ளோ வந்து அதிகரிக்கும், பீக் வந்து வாட்டர் பீக் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதுக்கப்புறம் ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் வந்து டிக்ரீஸ் ஆகி நம்மளுக்கு வாட்டர் செக்யூரிட்டி ப்ராப்ளம்ஸை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. ஓகே, நெக்ஸ்ட் அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சென்டர் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் கங்கா ஃபிளட் பிளைனை கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எந்த ஆர்டர்ல ரிலாக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா ரிவர் கங்கா ரெஜுவனேஷன் அண்ட் ப்ரொடெக்ஷன் அத்தாரிட்டி ஆர்டர்ல தான் வந்து இதை பண்ணியிருக்காங்க. இந்த ஆர்டர் போட்டது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அண்டர் த மிஷன், நேஷனல் மிஷன் ஃபார் கிளீன் கங்கா. இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த என்டையர் கங்கா ஃபுட்லைன்ஸ் இருக்குல்ல, இது எல்லாத்தையுமே வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஃப்ரீ ஜோனா வந்து அறிவிச்சாங்க. ஓகே, ஆனா இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மூணா பிரிக்கிறாங்க. என்ன மூணா பிரிக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆக்டிவ் ஃபிளட் பிளைன், அதுக்கப்புறமா வந்து ரெகுலேட்டரி, அப்புறம் வார்னிங் ஜோன் அப்படின்னு மூணா பிரிச்சு அதுல என்ன பண்றாங்க அப்படின்னா வந்து ஆக்டிவ் ஃபிளட் பிளைன்னா 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி சப்மர்ஜ் ஆயிட்டே இருக்கும். ஓகேங்களா, அதுதான் வந்து ஆக்டிவ் ஃபிளட் பிளைன். இதுல வழக்கம் போல இருக்கக்கூடிய அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் தொடரும், நோ கன்ஸ்ட்ரக்ஷன் ஜோன் தான் இது. ஆனா மத்த 2 இடத்துலயும் இருக்கு பாத்தீங்களா, மாடரேட்டா ஃபிளட் ஆகுது. அதாவது வந்து 5 வருஷத்துல இருந்து 25 வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஃபிளட்டிங் ஆகும், அதுக்கப்புறம் 25ல இருந்து 100 வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஃபிளட்டிங் ஆகும். இதுல அவங்களால ஈஸியா வந்து கன்ஸ்ட்ரக்ட் எல்லாம் பண்ணிட முடியாது, பட் அபிஷியல் கிளியரன்ஸுக்கு இது சப்ஜெக்டிவ். ஓகேங்களா, அபிஷியல் இதை வச்சு கிளியரன்ஸ் கொடுக்கலாம். ஓகேங்களா, எதுக்காக இதை வந்து ஃபர்ஸ்ட் இனிஷியலா கன்ஸ்ட்ரக்ஷன் ஃப்ரீ ஜோனா அறிவிச்சாங்க அப்படின்னா பொல்யூஷனை ரெடியூஸ் பண்றதுக்கும், கிரவுண்ட் வாட்டர் ரீசார்ஜை வந்து இன்க்ரீஸ் பண்றதுக்கும், ரெவரின் எக்கோ சிஸ்டம் வந்து ப்ரொடெக்ட் பண்றதுக்காகவும் தான். ஓகேங்களா, இப்ப கவர்மெண்ட் என்ன சொல்றாங்கன்னா நாங்க ஒன்னும் என்விரான்மெண்டல் ஸ்டாண்டர்ட்ஸை டைல்யூட் பண்ணல, ஆனா இந்த இன்கன்சிஸ்டன்சி இருக்குல்ல அதை வந்து நாங்க இப்ப அமெண்ட் பண்ணிருக்கோம் அப்படின்றத சொல்றாங்க. ஓகேங்களா, இன்கன்சிஸ்டன்சிஸை அமெண்ட் பண்ணிருக்கோம், இந்த ஆக்ட்ல இருக்கக்கூடிய இன்கன்சிஸ்டன்டியை நாங்க அமெண்ட் பண்ணிட்டோம் அப்படின்றாங்க. நெக்ஸ்ட் அடுத்த இம்பார்ட்டன்டான இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த நிக்கோபார் ப்ராஜெக்ட். இதுல ட்ரைபல் கவுன்சில்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு தே ஹவ் பீன் ஓவர்லுக்டு, அதாவது வந்து அவங்கள ஒழுங்கா கன்சல்ட் பண்ணலையோ அப்படின்னு வந்து அவங்க வந்து ஃபீல் பண்றாங்க. இந்த நிக்கோபார் ப்ராஜெக்ட் வந்து 91,000 crore ப்ராஜெக்ட்டுங்க. இது கிட்டத்தட்ட இந்த கிரேட் நிக்கோபார்ல வந்து உருவாக்க போகுது. இதுல முக்கியமா வந்து பாதிக்கப்படக்கூடிய அந்த இதுல வந்து பிவிடிஜி ஆன பர்டிகுலர்லி வல்னரபிள் டைபர் குரூப்பான ஷோம்பென் ட்ரைப்ஸும் ஒண்ணு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இவங்க யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அண்டர் கிராதர் ட்ரைப்ஸா தான் இன்னுமே இருக்காங்க, கிட்டத்தட்ட ஒரு 300 பேர் தான் இருக்காங்க. ஓகேங்களா, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தே ஆர் ஐசோலேட்டட் இண்டிஜினியஸ் கம்யூனிட்டி. இந்த கிரேட் நிக்கோபார் ப்ராஜெக்ட்ல 4 இம்பார்ட்டன்டான காம்போனன்ட் இருக்குங்க. ஒன்னு வந்து டவுன்ஷிப் வரப்போகுது, நெக்ஸ்ட் வந்து டிரான்ஸ்ஷிப்மெண்ட் போர்ட் வரப்போகுது, அண்ட் தென் சிவில் அண்ட் மிலிட்டரி ஏர்போர்ட் வரப்போகுது. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து பவர் பிளான்ட் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போறாங்க. இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய அத்தாரிட்டி யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்தமான் நிக்கோபார் ஐலாண்ட் இன்டகிரேட்டட் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் லிமிடெட். ஓகேங்களா, இவங்க தான் வந்து இதை இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாங்க. இதுல இருக்கக்கூடிய இந்த இந்த ப்ராஜெக்ட்ல இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா லார்ஜ் ஸ்கேலா வந்து ஃபாரஸ்ட்டை வந்து டைவர்ட் பண்ண போறாங்க. ஓகேங்களா, இதுல இன்னொரு பெரிய ப்ராப்ளம் என்னன்னா டிஸ்ப்ரப்போர்ஷனல் டைவர்ஷன். ஓகே, இந்த ஏரியா எங்க இருக்கு, ஈக்குவட்டோரியல் ஃபாரஸ்ட் ரீஜன். ஆனா இவங்க என்ன பண்ண போறாங்க, இந்த ஃபாரஸ்ட்டை ஒதுக்கி வேற எந்த இடத்துல வந்து ஃபாரஸ்ட் வந்து லேண்டை ஒதுக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹரியானா மாதிரியான டெம்பரேட் ஏரத்துல ஒதுக்க போறாங்க. ஓகேங்களா, இது எப்படி வந்து ஈக்குவேட் ஆகும் அப்படிங்கிறது தெரியல அப்படின்னு நிறைய என்விரான்மெண்டலிஸ்ட் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காங்க இந்த மூவ் எல்லாம். நெக்ஸ்ட் பயோஸ்பியர் வைல்ட் லைஃப் கன்சர்ன்ஸும் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் கலத்தியா பே இருக்குல்ல, இந்த கலத்தியா பே வந்து எதுக்கான சாங்சுரி அப்படின்னு பாத்தீங்கன்னா நெஸ்டிங் ஃபார் லெதர் பேக் டர்ட்டில்ஸ், அதுக்கப்புறமா வந்து மெகாபாடு, அது வந்து நிக்கோபார் மெகாபாட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து கிரவுண்ட் டுவெல்லிங் பேர்டு. ஓகேங்களா, இப்ப இதனால என்ன ஆகும், இந்த சாங்சுரிஸ் வந்து டீநோட்டிஃபை பண்ணிருக்காங்க, இதனால அந்த பேர்டுக்கான ஹேபிடேட் வந்து லாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. நெக்ஸ்ட் இட் ஆல்சோ இம்பாக்ட்ஸ் த இண்டிஜினியஸ் கம்யூனிட்டிஸ் லைக் ஷோம்பென் ட்ரைப். ஓகேங்களா, அதே மாதிரி ட்ரைபல் இதுதான் வந்து அவங்க கொடுக்கக்கூடிய கன்சர்ன்ஸ். அதாவது இதுக்கு முன்னாடி அவங்க வந்து கன்சென்ட்டை வந்து கொடுத்தாங்க, அதை இப்ப வந்து வாபஸ் வாங்கியிருக்காங்க. ஏன் வாபஸ் வாங்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா டிரான்ஸ்பரன்சி இல்ல,
எவ்வளவு பெரிய ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது தெரியல. நீங்க ஆட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. வேற என்னென்னவோ இனிஷியலா சொன்னது ஒண்ணு. அதுக்கப்புறம் சில விஷயங்கள் எங்ககிட்ட சொல்லாததையும் நீங்க ஆட் பண்றீங்க. டிரான்ஸ்பரன்சி இல்ல அப்படிங்கறத வந்து இந்த ட்ரைபல் கவுன்சில்ஸ் வந்து ஃபீல் பண்றாங்க. இதுல ஃபார் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப ரீசெண்டா அந்தமான் அண்ட் நிக்கோபார் அட்மினிஸ்ட்ரேஷன் ஹஸ் இன்வைட்டட் அன் எக்ஸ்பிரஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஃபார் வாட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரைவேட் செக்டார் லெட் கிரீன் ஏஐ டேட்டா சென்டர். ஓகேங்களா, சில ஐலாண்ட்ஸ்ல ப்ரொபோஸ்ட் ஐலாண்ட்ஸ்ல பண்ண போறாங்க. ஓகேங்களா, அதுல இன்னும் எந்த ஐலாண்ட்ல பண்ண போறாங்க அப்படிங்கிறதுலாம் நமக்கு தெரியல. பட் சில ஐலாண்ட்ஸ்ல பண்றதுக்கான ப்ரொபோசலை மட்டும் வாங்கியிருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா இந்த கலத்தியா பே அந்த மாதிரியான ஐலாண்ட்ஸும் வருது. ஓகே, இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃப்ரெஷ் வாட்டர் கூலிங் இல்லாம சீ வாட்டர் பேஸ்ட் கூலிங், அதுக்கப்புறம் அதர் இனோவேட்டிவ் சொல்யூஷன்ஸை நாங்க வந்து கையாள போறோம் அப்படின்னு வந்து இந்த நிக்கோபார் அட்மினிஸ்ட்ரேஷன் அத்தாரிட்டி வந்து பேசுறாங்க. பட் அது எந்த அளவுக்கு நடக்க போகுது அப்படிங்கிறது தெரியல. ஓகேங்களா, இப்போ பிவைக்யூல பாத்தீங்க அப்படின்னா பிவிடிஜி பத்தி கேள்விகள் கேட்டிருக்காங்க. பிவிடிஜி ரிசைட் ஆன் 18 ஸ்டேட்ஸ் அண்ட் 1 யூனியன் டெரிட்டரி. அந்த 1 யூனியன் டெரிட்டரி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த அந்தமான் நிக்கோபார் ஐலாண்ட். ஸ்டாக்னட் ஆர் டிக்ளைனிங் பாப்புலேஷன் இஸ் ஒன் ஆஃப் த கிரைட்டீரியா. அப்போ வேற என்னென்ன கிரைட்டீரியாஸ் இருக்கு அப்படிங்கறத போயிட்டு நெட்ல பாருங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் 95 பிவிடிஜி அபிஷியலி நோட்டிஃபைட்னு போட்டிருக்காங்க. 95ல 75 தான். இருளா அண்ட் கொண்டா ரெட்டி ட்ரைப்ஸ் வந்து பிவிடிஜி லிஸ்ட்ல இருக்கான்னா இருக்கு. ஓகேங்களா, ஸோ ஆன்சர் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 1, 2, 4. ஓகேங்களா, 3 தான் தப்பு. ஓகே, 95 அப்படிங்கிற இந்த விஷயம் தப்பு. ஓகேங்களா, 1, 2 and 4 தான் ஆன்சர் இதுக்கு. நெக்ஸ்ட் இங்க பாருங்க, அகைன் அடுத்து வந்து இந்த டேட்டா சென்டர் பத்தியே இன்னொரு இதுவும் வந்தது. ஓகேங்களா, என்ன அப்படின்னா இடன் என்விரான்மெண்டல் காஸ்ட் ஆஃப் பவரிங் த டேட்டா டிஜிட்டல் அண்ட் ஏஐ வேர்ல்டு. இந்த டேட்டா சென்டர்ஸ், அதுக்கப்புறமா வந்து எக்ஸ்பான்ஷன் ஆஃப் ஏஐஸ், இது என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இட் இஸ் கிவிங் கிரியேட்டிங் அ லெஸ் விசிபிள் என்விரான்மெண்டல் ஃபுட் பிரிண்ட். இப்போ இந்த டேட்டா சென்டர்ஸ் வந்து நம்ம இயக்கிறதுக்கு வந்து வி நீட் அ ஹியூஜ் எலக்ட்ரிசிட்டி. அதை கூல் பண்றதுக்கும் சரி, அந்த எலக்ட்ரிசிட்டியை உருவாக்குறதுக்கும் சரி, தேர் இஸ் அ டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் நீட் ஃபார் த வாட்டர் ரிக்வயர்மெண்ட்ஸ். ஓகேங்களா, இந்த விஷயங்கள்னால என்ன ஆகும், எனர்ஜி கன்சப்ஷன்ஸ் மூலமா கார்பன் எமிஷன் வரும். வாட்டர் ஃப்ரூட் பிரிண்ட் மூலமா என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு அந்த கூலிங்காகவும் எலக்ட்ரிசிட்டிக்காகவும் அந்த வாட்டர் ஃப்ரூட் பிரிண்ட் இன்க்ரீஸ் ஆகும். அதுக்கப்புறம் அந்த டேட்டா சென்டர்ஸை வந்து ஒழுங்கா டிஸ்கார்ட் பண்ணாததன் மூலமா நமக்கு வந்து இவேஸ்ட் நடக்கும். ஓகேங்களா, லேண்டுமே வந்து இதனால வந்து அதிகமா பாதிக்கப்படும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரிக்குவயர்மெண்ட்ஸ்னால. ஓகே, ஸோ இது எல்லாமே வந்து பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறது சொல்றாங்க. இந்த கிரவுண்ட் வாட்டர் அந்த விஷயத்தை யார் மானிட்டர் பண்றா அப்படின்னா வந்து சென்ட்ரல் கிரவுண்ட் வாட்டர் போர்டு தான் மானிட்டர் பண்ணுது. ஓகேங்களா, இதுல சென்ட்ரல் கிரவுண்ட் வாட்டர் போர்டு மூலமா அத்தாரிட்டியை வந்து வச்சு ஒரு 2 கொஸ்டின் வந்தது. பட் அது ரெண்டுமே ஒரே இடத்துல நம்ம பார்த்துடலாம் அப்படிங்கிறதுனால நம்ம இப்போ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஒரு கொஸ்டின் மூலமாவே நம்ம அதை கிரியேட் பண்ணிடலாம். வித் ரெஸ்பெக்ட் டு 2020ல கேட்ட கொஸ்டின் இது. 36% ஆஃப் இந்தியாஸ் டிஸ்ட்ரிக்ட் ஆர் கிளாசிஃபைட் அஸ் ஓவர் எக்ஸ்பிளாய்டட் ஆர் கிரிட்டிக்கல் பை த சென்ட்ரல் கிரவுண்ட் வாட்டர் அத்தாரிட்டி. அதுக்கப்புறமா வந்து CGWA was formulated under the Environmental Protection Act. India has largest area under the groundwater irrigation in the world. இந்த ரெண்டு 2 and 3 வந்து கரெக்டுங்க. ஓகேங்களா, 36% ஆஃப் த டிஸ்ட்ரிக்ட் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா செமி கிரிட்டிக்கல், ஓவர் எக்ஸ்பிளாய்டட் அண்ட் கிரிட்டிக்கல், இது எல்லாத்தையும் சேர்த்து தான் போட்டிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ அதனால வந்து 36% அப்படிங்கிறது வெறும் ஓவர் எக்ஸ்பிளாய்டட் அண்ட் கிரிட்டிக்கல் கிடையாது. ஓகேங்களா, ஸோ அதனால வந்து இது தப்பு. ஓகே, ஸோ மற்ற ரெண்டுமே கரெக்ட். ஸோ ஆன்சர் இஸ் பி. ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, அதுக்கப்புறம் இன்டர்னல் செக்யூரிட்டி அண்ட் தென் மிஸ்லேனியஸான சில விஷயங்கள், அதுக்கப்புறமா வந்து இன்டர்னல் செக்யூரிட்டி, இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ், அப்புறம் மிஸ்லேனியஸ், இந்த விஷயங்கள் இருக்கு. இது எல்லாத்தையுமே நம்ம பார்த்து முடிச்சிடலாம். செகண்ட் வீக் ஆஃப் ஆகஸ்டோடைய வீடியோஸ் நெக்ஸ்ட் வீடியோவோட முடிஞ்சிடும். ஓகேங்களா, ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ல சொல்லுங்க. ஷேர் த வீடியோ அண்ட் தேங்க்யூ. ஆல் த பெஸ்ட். ஜாலியா இருங்க.